ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன இன்னைக்கு இன்ட்ரோவே வேற லெவலில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணமுமே என்கிட்ட இருக்குது. வழக்கமாக நம்ம சேனலில் சைனீஸ் ஜாப்பனீஸ் ரொமான்டிக் மூவிஸ்லாம் அப்லோட் பண்ணால் நிறையவே வியூஸ்லாம் வரும். பட் ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணுற எந்த மூவிஸ்க்குமே சரியான வியூஸ் வரல. காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தான். பிகாஸ் ரீசெண்டாக நான் வேறு ஜேர்னல்ஸில் ட்ரை பண்ணணும், வேறு மாதிரி நல்ல டிஃப்ரெண்டான நல்ல மூவிஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜேர்னரையே சேஞ்ச் பண்ணேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு மூவிக்குமே சரியான வியூஸ் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மூவிஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால தான் இன்னமுமே நான் விட்டு கொடுக்காம திரும்ப அதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்காக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பிக்சர் அப்படிங்கிற அனிமேஷன் ஸ்டுடியோவை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் பிக்சர் டிஸ்னி கூட மர்ஜ் ஆகி நிறையவே நல்ல மூவிஸ்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்க்ரெடிபிள்ஸ், ஃபைண்டிங் நிமோ, காஸ், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நமக்கு தெரியும். பட் ரீசெண்டாக பிக்சர் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் நிறையவே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் பேர் தான் ஸ்பார்க் ஷார்ட்ஸ். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சீரீஸில் இருக்கிற எல்லா மூவிஸுமே. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மூவி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாரோட மனசுலையும் பயங்கரமான ஒரு தாக்கம் உருவாகும். மோஸ்ட்லி அனிமேஷன் மூவிஸ்னாலே குழந்தைங்க பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க யாருமே அந்த அளவுக்கு பார்க்குறது கிடையாது. பட் இந்த மூவி கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்குற மாதிரியும் இருக்கும், பெரியவங்க பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மூவியையும் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இந்த சீரீஸை நம்ம பார்க்கும்போது ஏதோ சின்ன குழந்தைங்களுக்கானது அப்படின்னு தான் நினைப்போம். பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், வெறும் 8 நிமிஷம் படத்தில் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் இருக்கிற எல்லா மூவிஸையுமே பெரிய எதிர்பார்ப்போட நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 2016 பிக்சரோட ஸ்பார்க் ஷார்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் மூவியாக ரிலீஸ் ஆன பேர்ல் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஓப்பனிங் சீனில் பிஆர்ஓ கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப பெரிய, அதே நேரம் பயங்கர பிஸியான ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே செம்ம பிஸி, சும்மா அனல் பறக்க அப்படியே விவாதம் போயிட்டுருக்கு. அதுவே ஒரு சைட் 3 பேர் 3 விதமாக பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைட் சும்மா காரசாரமான மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆஃபீஸை சேர்ந்த ஒருத்தர் புதுசாக வரப்போகிற ஸ்டாஃபை வெல்கம் பண்ணுறதுக்காக லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது புதுசாக வேலைக்கு சேர போகிறது ஒரு நூல்கண்டு அப்படின்னு சொல்லி. அதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக். பட் அந்த நூல்கண்டு இந்த மனுஷனை பார்த்ததும், உங்கள் கூட உங்கள் கம்பெனியில் நான் வேலை செய்ய போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும்னு நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி 10 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு பேசிகிட்டு இருக்கு. பட் அவன் இந்த நூல்கண்டு பேசுகிறத கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு நூல்கண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மெசேஜை தட்டி விட்டுறான். இதெல்லாம் பார்க்குற நம்ம நூல்கண்டுக்கு என்னடா இது இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுக்குள்ள இவன் அனுப்பின மெசேஜ் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருது. ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நம்ம நூல்கண்டை பயங்கர வியர்டாக பார்க்குறாங்க. இந்த நூல்கண்டோட பேர் தான் பேர்ல், இந்த மூவியோட ஹீரோயின். ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம ஹீரோயின் ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கா. பட் அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம ஹீரோயினை கண்டுக்கிறதாவே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேபிளை ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச்லாம் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு 3 பேர் 3 விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஸ்டார்டிங்கில் எல்லாம் இப்படி தான் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும், போக போக எல்லாமே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டுடுறா. அடுத்து பக்கத்துலேயே ஒரு 3 பேர் ஏதோ மொக்க காமெடி சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின், ஓகே இவங்க ரொம்பவே ஹியூமரஸான ஆளாக இருப்பாங்க போல், நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க, நாம் இவங்க கூட போய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க அந்த மொக்க ஜோக்குக்கு செம்மையாக விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. பட் அவங்களுக்கு இவரை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதுனால அமைதியாகிடுறாங்க. இருந்தாலும் இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது, எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இவ பங்குக்கு இவளுமே ஒரு மொக்க ஜோக்க சொல்கிறா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து போர்ட் மீட்டிங் இருக்குது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த 3 பேரும் எப்படியாவது இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதனால செம்மையாக காண்டார நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருக்க காஃபி மக்கு தூக்கி போட்டு காலால் ஒரு கிக்கு விடும்போது காலில் முடிச்சு விழுந்துடுது. ஸோ ஒரு மாதிரி விஸ்கி நடந்துக்கிட்டே மீட்டிங்கையும் போய் அட்டன் பண்ணுறா. அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா ரீசெண்டாக நம்ம ஆஃபீஸோட எல்லா ஷேர்ஸுமே ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. அதை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற 2 பேர் அவளை அப்படியே சொல்ல விடாமல் நசுக்கிடுறாங்க.
ஆக்சுவலாக இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயின் தன்னை எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தா. பட் இப்போ தான் நமக்கு கிடைச்சிருக்க சரியான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. ஸோ நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க எம்டி கிட்ட ரொம்பவே பேசிக்கான ஒரு ஐடியா கொடுக்குறா. இதை கேட்குற மற்ற ஆளுங்களாம், நீ சொல்கிற ஐடியா ரொம்பவே பேசிக்காக இருக்குது, நாங்கள் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவான ஆளுங்க, ஸோ கண்டிப்பாக எங்களோட ஐடியாஸ் எல்லாமே வெறித்தனமாக வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளவு அக்ரெசிவான ஆளுங்களாம் இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோயினோட பேச்சு எடுபடலை அப்படிங்கிறதுனால ஒதுக்கப்பட்டுறா. அதுக்கப்புறம் எப்படி, ஓகேப்பா இங்கே நம்ம எல்லாரும் பேசின வரைக்கும் போதும், வாங்க எல்லாருமே காஃபி குடிச்சுக்கிட்டு அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க பின்னாலேயே போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் பாஸ் எல்லாருமே லிஃப்ட்ல ஏறியாச்சா, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த டீமில் இருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறத பார்த்துமே எல்லாரும் வந்தாச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால ரொம்பவே மனசு கஷ்டப்படுற நம்ம ஹீரோயின், இந்த வேலைக்கு நம்ம ஃபிட் கிடையாது போல, நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறதுக்காக அவளோட எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட ஃபோட்டோஸையுமே பார்க்குறா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. ஸோ வேகமாக அவகிட்ட இருக்கிற நூல்கண்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் காஃபி குடிச்சிட்டு எல்லா டீம் மெம்பர்ஸுமே ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் மற்ற எல்லார் மாதிரியுமே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி வரப்பா வந்து நிற்கிறா. இதை பார்க்குற மற்ற டீம்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அவளோட ஆட்டிடியூடை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் நினச்சது என்னன்னா, ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஆளுங்க எல்லாரும் மாதிரியும் நாமளும் கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறப்பா மேண்ட்லினஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட நம்மளையும் சேர்த்துப்பாங்க, நமக்கும் தகுந்த மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மொக்க ஜோக் சொன்னாலும் சிரிக்கிறாங்க. அவங்க மீட்டிங்கில் எந்த ஒரு சஜெக்ஷன் சொன்னாலுமே அதை கம்பெனி மெம்பர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தட்ஸ் ஸ்பிரிட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. தென் முன்ன மாதிரியே எல்லாரும் காஃபி குடிக்கிறதுக்காக கிளம்பும்போது எம்டி எல்லாருமே வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டீம் மெம்பரில் ஒருத்தன், இன்னும் நம்ம பேர்ல் வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்காக மற்ற எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே இமேஜினேஷனில் ஜாலியாக ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து அவுட்டிங் போகிற மாதிரியும் என் சரக்கு அடிச்சுட்டு வாமிட் பண்ணுற மாதிரியும் பயங்கரமாக கலாட்டா பண்ணுற மாதிரியும் நினச்சில பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கும்தாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு நூல்கண்டு மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு நூல்கண்டு புதுசாக வந்து வேலைக்கு சேருது. ஈவன் இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த நூல்கண்டுமே ஹீரோயின் எப்படி ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனாங்களோ அதே மாதிரி தான் என்ட்ரு ஆகுது. எப்படி நம்ம ஹீரோயினை மற்ற டீம்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப வியர்டாக பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அந்த மஞ்சள் நூல்கண்டையுமே வியர்டாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் அந்த மஞ்சள் நூல்கண்டு தன்னோட இனம் தான் அப்படிங்கிறத பெருமையாக நினச்சிக்காம ஒரு மாதிரி ரொம்பவே மட்டமாக மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட கமாண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் அந்த மஞ்சள் நூல்கண்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே இதை கண்டுக்கிறதாவே இல்லை. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்கில் தன்னை எல்லாரும் இக்னோர் பண்ணும்போது எந்த மாதிரியான பெயின் இருந்துச்சோ அதே பெயின் தான் இப்போ அந்த புதுசாக வந்திருக்க மஞ்சள் நூல்கண்டுக்குமே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஐடியா எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்க பழைய உருவமான அந்த நூல்கண்டு உருவம் இருக்குது. ஸோ என்னதான் நாம் இந்த உலகத்துக்காக நம்ம வெளித்தோற்றத்தை மாற்றிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நம்ம உண்மையான அடையாளத்தை என்றைக்குமே மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் தனக்கான அடையாளம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ நாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்து அந்த மஞ்சள் நூல் கண்டுக்கிட்ட என்னோட பேர் பேர்ல், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவளோட பேர் லூசி அப்படிங்கிறத சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த மஞ்சள் நூல் கண்டை கூட்டிகிட்டு அவங்க மற்ற டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால மற்ற டீம்மேட்ஸுமே அந்த லூசிங்கிற மஞ்சள் நூல் கண்டை அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ணால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் திரும்ப அந்த கம்பெனியோட லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. புதுசாக வேலைக்கு ஒரு மனுஷன் வந்து சேர்றான். அவனை வெல்கம் பண்ணுறது வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் அந்த மனுஷனை உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு காட்டுறாங்க அந்த ஆஃபீஸில் எந்த அளவுக்கு மனுஷங்க வேலை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு புதுசாக நூல்கண்டுகளுமே வேலைக்கு சேர்ந்துருக்கு. இந்த நூல்கண்டுங்க வேறு யாருமே கிடையாது, பெண்கள் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அந்த ஆஃபீஸில் ஒரு லேடிஸ் கூட வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஜென்ஸாக தான் இருப்பாங்க. பொதுவாகவே பிக்சர்ஸ் மூவி எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்க தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால பார்க்குற குழந்தைங்களோட மனசு எந்த விதத்துலையுமே பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல பெண்களுக்கு பதிலாக நூல்கண்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் நூல்கண்டுகளுமே பார்க்க கலர் கலராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குமே சீக்கிரம் இந்த கதை புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கதையில் நமக்கு நூல்கண்டு வருது. ஒருவேளை இந்த மூவியில் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரித்து காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்க்குற குழந்தைங்களோட மனசு பாதிக்கப்படும். என்னடா சமுதாயம் இது, பெண்களை பேசவே விட மாட்டேங்கிறாங்க, ஆண்களே எல்லா டிவிஷன்லையுமே சுப்பீரியராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த சீரீஸில் நமக்கு நூல்கண்டு திரும்ப அதையே சொல்ல நினைக்கிறேன், சாரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே எல்லா துறைகள்லையும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூவி மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க.
முக்கியமாக இவங்க பெண்களுக்கு பதிலாக அந்த இடத்துல நூல்கண்டுகளை வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பிக்சல் அவங்களோட வேற லெவல் கிரியேட்டிவ் மூளையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை நார்மலாக ஒரு சின்ன குழந்தை பார்த்துச்சுன்னா ஏதோ காமெடி மூவி மாதிரி தான் இருக்கும். பட் பெரியவங்க நமக்கு தான் இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை பெரியவங்களுக்கு கூட இது புரியாமல் இருக்கலாம். ஈவன் என் வீட்லேயுமே இது யாருக்குமே புரியல. நான் இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. எங்கள் அம்மாவே நிறைய இடங்களில் கேட்டாங்க, ஏன் இதில் பொண்ணை யூஸ் பண்ணல, நீ இவ்வளோ சொல்கிறீங்களா, ஏன் பொண்ணை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அதே டீட்டெயிலாக சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இந்த சீரீஸில் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல மூவிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, அவ்வளவுதான். இதோட பேர்ல் அப்படிங்கிற இந்த மூவி ரொம்பவே ஸ்வீட்டாக ஹாப்பியாக முடியுது. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் இந்த மூவி எப்படி இருந்துச்சு, இந்த மூவியை பற்றின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு நல்ல மூவியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.